ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகி இப்போ வந்து எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு நடந்த எக்ஸாம் கொஸ்டின் வந்து எப்படி வந்திருக்கு அப்படிங்கிற பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ வாங்க டேட்டில் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகி இப்போ வந்து எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம் கம்ப்ளீட் ஆயிருக்கும். இன்னைக்கு நடந்த எக்ஸாம் கொஸ்டின் எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஓவராலாக வந்து கொஸ்டின் எல்லாருக்குமே கஷ்டமாக தான் வந்திருக்கு. ஸோ ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக வந்திருக்கு. ஸோ அதாவது ஐடி டிபார்ட்மெண்ட்க்கு ஃபுல் ஸ்டாக் அண்ட் வெப் டெவலப்மெண்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக தான் வந்துருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ மாதிரி ஏஐடிஎஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி அந்த எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்துருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ மித்தபடிக்கு மெஜாரிட்டியாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே கஷ்டமாக வந்துருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தீங்க. சிஎஸ்சி கிரிப்டோகிராஃபி அண்ட் சைபர் செக்யூரிட்டி கொஸ்டின், அதே மாதிரி வந்து ட்ரிபிள் இ கொஸ்டின், இசிஇ கொஸ்டின் எல்லாருக்குமே கஷ்டமாக வந்துருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தீங்க. ஸோ நீங்கள் எக்ஸாம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்ளமெட்டிக்காக நிறைய கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து எதிர்பார்க்காத மாதிரி தான் வரும். ஸோ அந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அப்படி தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்கமிங்கில் வரப்போகிற ப்ராப்ளமெட்டிக் பேப்பர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா இதே மாதிரி கேட்கறது தான் அதிக சான்சஸ் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண கொஸ்டின்ஸ் தான் வந்திருக்கும். ஏன்னா தியரி கொஸ்டின் அதனால உங்களுக்கு ஈஸியாக தான் இருந்திருக்கும். ப்ராப்ளமெட்டிக் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்து வச்சுக்கோங்க. சப்போஸ் தியரி பேப்பர் தான் அப்படின்னாலும் அதில் ப்ராப்ளமெட்டிக் இருந்துச்சு அப்படின்னா அதை பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா கஷ்டமாக கேட்கறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு ஒரு சில பேப்பர்ஸ் வந்து கஷ்டமாக வரதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ அதில் மொதல் பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி தான் வந்து கஷ்டமாக கேட்டிருக்காங்க. உங்களுக்கு இன்னும் மேக்ஸிமம் வந்து ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸாமை கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த கொஸ்டின் வந்திருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெஜாரிட்டியாக பார்த்தீங்க அப்படின்னா எதிர்பார்த்த கொஸ்டின் இருந்திருக்காது. ஸோ இதுக்கு முன்னாடி சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து கிரிப்டோகிராஃபி அண்ட் சைபர் செக்யூரிட்டிலாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இருந்தாலும் அதில் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருந்த அந்த டாபிக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைம் உங்களுக்கு கேட்கவே இல்லை. ஸோ அப்படிங்கிறப்போ நீங்கள் எதிர்பார்க்குற கொஸ்டின் வந்து அப்கமிங் எக்ஸாம்ஸில் வர்றதுக்கு கொஞ்சம் சான்சஸ் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் வரப்போகிற எக்ஸாம்ஸை கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ண பாருங்க. ஸோ நீங்கள் ஓவரால் நம்ம கம்யூனிட்டி டேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஓட்டிங் வச்சிருந்தோம். ஸோ அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா கஷ்டமாக வந்துருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தீங்க. ஒரு சில பேர் வந்து பாசிட்டிவாக ஈஸி மீடியம் சொல்லியிருந்தீங்க. அது வந்து உங்களோட டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து சேஞ்ச் ஆகலாம். நீங்கள் இன்னும் நம்ம கம்யூனிட்டி டேப்பில் ஓட் பண்ணல அப்படின்னா மறக்காமல் கிளிக் பண்ணி ஓட் பண்ணிக்கோங்க. ஸோ மாதிரி ஈஸியாக பாஸ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சில பேர் வந்து பாசிட்டிவ் ஓட் பண்ணியிருக்கீங்க. ஸோ நல்லா பண்ணலாம் அப்படின்னா யாரும் வந்து ஃபீல் பண்ணாங்க. மெஜாரிட்டி இன்னைக்கு ஓவராலாக எல்லாருக்குமே கஷ்டமாக தான் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு கஷ்டமாக இருந்த மாதிரி தான் எல்லாருக்குமே கஷ்டமாக இருந்திருக்கும். ஸோ அதனால் ஃபீல் பண்ணாங்க. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ண பாருங்க. கண்டிப்பாக ப்ராப்ளமெட்டிக் பேப்பர் கொஞ்சம் நல்லா பார்க்க பாருங்க. ஸோ இந்த மாதிரி தான் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து எதிர்பார்க்காம ஒரு சில கொஸ்டின் வரலாம். ஸோ வந்து கான்ஃபிடென்ட்டாக இருங்க. கண்டிப்பாக நீங்கள் படிக்கிற கொஸ்டின் தான் வரும். ஸோ எப்பயும் பாசிட்டிவ் வச்சுட்டே இருங்க. கண்டிப்பாக நீங்கள் பார்க்குற கொஸ்டின் தான் வரும். ஸோ ஒரு சில டைம் கொஸ்டின் டிஸ்ட்டாக கேட்குறாங்க இல்லை கஷ்டமாக கேட்குறாங்க அப்படிங்கிறக்காக ஸோ உங்களோடவே வந்து தடுத்துறாங்க. ஸோ நீங்கள் எப்படி போகிறீங்களோ அதே பாதையில் போயிட்டே இருங்க. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் ஒரு பிளானிங் வச்சிருந்தீங்களோ அதே பிளான்லேயே போங்க. கண்டிப்பாக நீங்கள் கரெக்டான வேலை தான் போகிறீங்க. ஸோ ஒரு சில எக்ஸாம்ஸ் இப்படி வருது அப்படிங்கிறக்காக நெக்ஸ்ட் எக்ஸாம்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் போகிறாங்க. ஸோ இன்றைக்கி நான் எக்ஸாம் வந்து நல்லா தான் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு தப்புன்னு தெரிஞ்சிருந்தாலும் நீங்கள் வந்து முடிஞ்சளவு பேப்பர் ப்ரெசென்டேஷன்லாம் பண்ணி நல்லா வந்து டைம் மேனேஜ்மெண்ட் கீப் பண்ணி கரெக்டாக எல்லா கொஸ்டின் அட்டன் பண்ணி வச்சிருப்பீங்க. ஸோ அதனால் இந்த எக்ஸாம் நினச்சி ஃபீல் பண்ணாங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம் கான்சென்ட்ரேட் பண்ண பாருங்க. ஸோ இன்றைக்கி நீங்கள் எக்ஸாம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின் எப்படி வந்துருந்துச்சு, நீங்கள் எப்படி எழுதிருக்கீங்க அப்படிங்கிற மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஓவராலாக கொஸ்டின் வந்து கஷ்டமாக தான் வந்திருக்கு. ஸோ அதனால் வந்து யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ இன்றைக்கி கூட ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளையிலேருந்து படிக்க ஆரம்பிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.